இன்னைக்கான மினி விலாகில் ஃப்ரைடே ஸ்பெஷல் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? காலையிலே இஞ்சி பூண்டு வாடையோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் பால் சோறுக்கு முதல்ல தாளித்து விட்டுட்டேன். தேங்காய் பால் சோறுக்கு எப்போதுமே எண்ணெய் கம்மியாக ஊற்றி தாளிக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரை எடுத்து காட்டும். எழுந்திரிச்சதுமே மட்டனா சிக்கனான்னு கேட்டால் நான் மீன் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். இது அந்த மாதிரில மிருகால்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கொக்காரின்னு சொல்லுவாங்க. எனக்கு மீன் பேர்லாம் அவ்வளோதான் தெரியும். ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. உங்கள் கண் பார்வைக்கு இதோட பேர் என்னங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கிறதே 4-5 பேர். மீன் மட்டும் ஆளுக்கு ஒரு ஒரு விதமான டேஸ்ட்டு பிடிக்கும். எனக்கு மீனோட ஆணம் பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு குழம்பு கிரேவியில் போடுறது தான் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு பொரிச்சா தான் பிடிக்கும். அதனால் மிருகாலை பொரிச்சிடலாம், ஏன்னா அது ஆணத்தில் போட்டால் முள்ளெல்லாம் கலண்டுரும். ஸோ அதுக்கு மசாலா பெரட்டி வச்சுட்டு கிரேவிக்கு தனியாக மசாலா பெரட்டி வச்சுட்டேன். பிள்ளைங்களும் இவங்களும் மீன் கிரேவியை ஊற்றிக்கிட்டே சாப்பிட்ருவாங்க. நானும் எப்போதும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஏன்னா தனியாக வேலை பார்த்தா அதுவும் நம்ம தானே செய்யணும். இன்றைக்கி மாங்காய் இருந்துச்சா, அதனால் புளிப்பும் காரமும் நல்லா ஒசாராக மீன் குழம்பு தனியாக வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சிருச்சு. டைம் நிறையா இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு ஹேர் பேக் போட்டுடலான்னு சொல்லிட்டு அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பாருங்கள், அது 1 கப் அளவு எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீடு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நுரக்கட்டி வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து திக்காக ஆரம்பிக்கும். இது ஃப்ளாக்ஸ் சீடில் ஜெல்லு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றும் போது சொட்டு சொட்டாக தண்ணி மாதிரி விழுகும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எடுத்து ஊற்றும் போது கம்பி மாதிரி விழுக ஆரம்பிக்கும். இப்போ வீடியோவில் தெரியுதுங்க இல்லையா? கையில் பிசு பிசுன்னு ஒட்டும், அவ்வளோதான். இதை உடனே சூடோடு இருக்கும்போதே வடிகட்டிடணும். ஆறுனா ஜெல் தனியாக வராது. இதை மட்டுமே தேய்க்கலாம், இல்லைனா தயிர், சோறு வடித்த கஞ்சி எது வேணுமோ மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். நம்ம கூந்தல் 6 அடி கூந்தல்லாம் கிடையாது, இந்த அளவு தேவைப்படாது. இதில் பாதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மறுபடியும் தேய்க்கும் போது கூலிங் போனதுக்கப்புறம் அப்ளை பண்ணிப்பேன். இது ஹேர் கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஹேர் பேக்கோ இல்லை ஹேர் கண்டிஷ்னரோ போடுறோம் அப்படின்னா எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாத சுத்தமான தலைமுடியில் தான் அப்ளை பண்ணணும். நம்ம என்னத்தான் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் கேர் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே 50% தான். பாக்கி உள்ளுக்குள்ளே என்ன சாப்பாடாக எடுக்கிறோம் அதில் தான் மீதி 50% இருக்குது. நல்ல வேர் பகுதியிலேருந்து தலைமுடி நுனி வரைக்கும் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நம்ம வடிகட்டின ஃப்ளாக்ஸ் சீட் இருக்குது இல்லையா, அதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி கடலை மாவு கூட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு கூட பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் மட்டும்தான் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இது தலைமுடிக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வளர்கிறதுக்கு, முடி கொட்டுறதை நிப்பாட்டுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கண்டிஷ்னர் மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும். நான் ஒரு 6 மாதமாக அப்ளை பண்ணுறேன், நல்லாயிருக்கு. இவரை பாருங்கள், சைஸ் இருந்துட்டு என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு மீனுக்காக பூனை சுற்றிட்டு இருக்கு. இவன் ஒரு வழியாக விரட்டிட்டானே. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு மீதி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து மசாலா கம்மியாக போட்டு மீன் கிரேவி பண்ணுறது. இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இன்றைக்கி எடுக்க முடியல, கட்டாயம் இன்னொரு தடவை செஞ்சால் ஷேர் பண்ணுறேன். நல்லா சுட சுட மீன் பொரிச்சு ஆல்ரெடி ஒரு ரவுண்டு எல்லாருமே டேஸ்ட்டு பார்த்தாச்சு. வேறு என்ன கேட்க போகிறேன்? அங்கே நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்கன்னு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.